மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருமுறை நற்கருணையில் வாழும் ஆண்டவரின் அன்புக்குரிய இறைமக்களே, இன்று நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை எழுச்சியுடன் கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட எல்லையற்ற அன்பினால் தம்மையே உணவாகவும் வானமாகவும் நமக்கு தந்த மாபெரும் மறைபொருளை இன்று நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை உண்ணும் எவரும் என்றுமே வாழ்வார் என்று நற்செய்தியில் இயேசு நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மன்னாவை வழங்கியது போல இன்று நமது ஆன்மீக பயணத்திற்கு தாகம் தீர்க்கும் பானமாகவும் பசி போக்கும் உணவாகவும் நற்கருணை திருத்திருந்து வழங்கப்படுகிறது. நற்கருணை என்பது வெறும் சடங்கு அல்ல, அது கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னம். நாம் ஒரே அப்பத்தை பகிர்ந்து கொள்வதால் நாம் அனைவரும் ஒரே உடலாக இருக்கின்றோம் என்ற ஒற்றுமையை இது வலியுறுத்துகிறது. இந்த திருவிழத்தில் தகுதியுடன் பங்கேற்போம், கிறிஸ்துவின் அன்பு நிலைத்திருக்கவும் வரமேண்டி திருப்பலி பக்தியுடன் பங்கேற்போம். நமக்குரிய தேவைகளை குறிப்பாக நம்முடைய கருத்துக்களை ஆற்றுவோம். 26 நமக்கு அனைத்து ஆசிரியர் இவையை தந்தோரையில் ஒப்புழைத்து குற்றம் பிடிக்கும். எல்லாம் ஒருவரிடமும் சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென்.
இறைவா இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உடைய காலநிலையில் விட்டு சென்று திருவுடல் திருத்தமாகியவற்றின் மறைவுரை உணர்வு நாங்கள் வீட்டின் பெயரை மகிழ்ச்சியும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 2-14 உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் காலை நேரத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை தாழ்நிலைப்படுத்தினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொள்ளவும் உங்களை சோதித்தார். அவர் உங்களை தாழ்நிலைப்படுத்தினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர்வாழ்கின்றார் என நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் மூதாதையரும் வாழ்ந்ததாக மன்னாவில் உங்களை உண்பித்தார். நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமையானத்திற்கு வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரை கொல்லிவாய் பாம்புகளும் தேன்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாறை நிறுத்தி உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்த மன்னாவால் பாறை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை தாழ்நிலைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையின்றி இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தனர் என உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் தாம் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டப்பட்ட ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாக ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாலிபரின் கால்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. போற்றுவாயாக.
அவர்களுக்கு தெரியாது. அவருடைய நீதிகள் அவர்களுக்கு தெரியாது. கடவுளை போற்றி திருவிழு தினத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உழுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தை தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கப்பட்டு இந்த உணவை எவராக உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கூட்டத்தை நோக்கி கூறியது, உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதன் உணவு நானே. இந்த உணவு எவரால் இருந்தால் அவர் என்னுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகில் வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்கையிலும் இந்த வாக்குவாதம் அவர்களே இருந்தது. இயேசுவிற்கு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானின் மனத்திய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலுமே என்று வாழ்வடைய மாட்டீர்கள். இந்த சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிறைவாக கொண்டுள்ளார். நான் அவரை எதிர்நாளை செய்வேன். இந்த சதை உண்மையான உணவு, இந்த ரத்தம் உண்மையான வானம். இந்த சதையை உண்டு ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தையை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை முன்போரும் என்னால் வாழ்ந்த உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நாம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இந்த உணவை உண்போர் என்றுமே வாழ்வர். ஆண்டவரை நல்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு உடல் திரு ரத்த பெருவிழா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திரு உடல் திரு ரத்த பெருவிழான்னா நற்கருணை விழா என்று அதற்கு பொருள். இந்த நற்கருணையை பற்றி சிந்திக்கிற இந்த நாளிலே நாம் அந்த உட்பொருளை எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி இருக்கிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நற்கருணையெல்லாம் ஒவ்வொரு படிப்பு நாம் பெறுகிறோம். அந்த நற்கருணையானது எந்த அளவுக்கு நம்மோடு நமக்குள்ளே இருந்து நம்மை அந்த நற்கருணைய அந்த உட்பொருளிலே வழிநடத்துகிறது என்பதை நாம் யோசிக்கிறோம். நாட்டிலே நன்மை வாங்கியவுடனே நாம் என்ன செய்கிறோம்? இந்த பிரசனத்தை உணராத பிள்ளைகளாக மாற்றுகிறோம்.
அது உண்மையிலே ஒரு ஆன்மீக வாழ்வுக்கு நம்மை உந்தி தருகிற, உற்சாகத்தை தருகிற, ஆற்றல் தருகிற புறம் ஒன்று உண்டு, அகம் என்று உண்டு. புறத்திலே நம் உணவு நமக்கு தேவை, உடலுக்கு தேவையான உணவு தேவை. இப்போ உணவு இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது. நம்ம ஆன்மீக வாழ்வுக்கு உணவு தேவை. ஆன்மீக வாழ்க்கை என்ன உணவுன்னா இந்த நற்கருணை தான். அதாவது தாமஸ் அக்வீனாஸ் சொல்வார், ஒரு இறையனாளர், 1000 ஆண்டுகளுக்கு உணவளிப்பது போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய விசுவாசிகளுக்கு தன் உடலை ரத்தத்தையும் உணவாக கொடுக்கிறார் என்று சொல்றார். அப்போ நமக்கு அது 1000 ஆண்டுகளுக்கு கொடுக்கிற உணவு அது வெளிப்படையான உணவை சார்ந்தது, உடல் ரீதியான. இங்கே ஆண்டவர் உடலையும் ரத்தத்தையும் உணவாக கொடுப்பது நம்ம ஆன்மீக வாழ்க்கை. அது என்ன செய்யறது? நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த ஆன்மீக வாழ்வு வலுப்படும், ஆன்மீக வாழ்வு மேலோட்டம் காணும், மேன்மைப்படும். இப்போ நான் பொதுவாக உலக காரியங்கள் இன்னைக்கு நவீன உலகம் கட்டினாலெல்லாம் நவீன உலகத்தில் எவ்வளவோ பல பல மாற்றங்களுக்கு நாம் உட்படுகிறோம். நாகரிக சமூக ஊழல்கள் பேரில் அது கொடுக்குற அந்த தாக்கத்தை நாமும் கடைபிடித்து மாறப்படும். ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீகம் என்ற நிலையை நம்ம அகத்தை அளவுக்கு பக்குவப்படுத்துகிறோம். அழகாக சொல்வாங்க, ஒரு திருமணத்துக்கு நாம் உதவும்போது நாம் நல்ல முறையில் நம்மை அழகுபடுத்துகிறோம், ஜோடிக்கிறோம். வீட்டுப்பாளர்கள்லாம் போய் நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய முகத்தை உடலை அழகுபடுத்துகிறோம், ஆபரணங்களை கொடுக்கிறோம், ஆடைகளை கொடுக்கிறோம். ரொம்ப நேரங்கள் 2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதே நேரத்தில் நம்முடைய ஆன்மீகத்தை பற்றி, ஆன்மீக வாழ்வை பற்றி நம்ம எப்படியாவது சிரித்து இருக்கிறோமா? ஆன்மீக வாழ்வு நமக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு விசுவாசத்தை காண்பு இருக்கிறோம். அந்த விசுவாச வாழ்வை பற்றியெல்லாம் இன்றைக்கு அக்கறைப்படுகிறவர்களே அதிகமாக இல்லை. பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம், யோசிச்சு பாருங்களேன். அந்த பெருமை என்று சொல்றாங்க, பெருமை. பிள்ளை நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன், என் பிள்ளைய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு படிக்கிறேன், என் பிள்ளை மெட்ரிகுலேஷன் தமிழ் தான் ஓய்வு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பிள்ளைய ஒன்றும் இல்லை. இப்போ இது என்ன என்ன அங்கே அறிவு இல்லை, அந்த அறிவு கொண்டதுன்னு அர்த்தமா? என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுக்குலாம் அறிவு அதிகமாக கொண்டது, தமிழ் மீடியம் படிக்கிறதுக்குலாம் அறிவு கொண்டவே இல்லை. உலகத்தில் அந்த ஒரு நாயை ஏற்படுத்தினாங்க. அதான் பெருமை. அதான் ஒரு ஸ்டேட்டஸை உயர்த்துற மாதிரி. சரி, அது இருக்கணும், ஸ்டேட்டஸ் உயர்த்துற மாதிரி இருக்கணுமே. அப்படியெல்லாம் அந்த குழந்தைகளே வெளிப்புறத்திலே உலகம் சார்ந்த காரியங்களை நாம் வளர்த்து முயற்சி பண்ணுறோம்னா இந்த குழந்தையுடைய ஆன்மீக வாழ்வை யோசிச்சுக்கிறோமா? இந்த குழந்தையுடைய பண்பு நலன்கள் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறோம் என்று யோசிச்சுக்கிறோமா? அதெல்லாம் இன்றைக்கு இல்லை. படிப்பு என்ற ஒன்று இருந்தாலும் கூட அதை வளர்த்தாங்க. வெளியிலிருந்து உள்ளே செல்வது மனிதனை மாசுபடுத்துறது. இப்போ பாத்திரங்கள் சுத்தம் இல்லாமல் சேர்ந்த அந்த சுத்தம் செய்யாமல் கழுவுவது உண்பது போன்றவங்கெல்லாம் உயிர்களுக்கு குறை சொல்லுவாங்க. சொல்றது அழகாக சொல்வார், வெளிப்புறத்திலிருந்து உள்ளே செல்வது மனிதனை மாசுபடுத்தாது. ஆனால் உள்ளிருந்து வெளியிலிருந்து பார்த்தீங்களா, அது பொய்யோ பொறாமையோ கர்வமோ பிறரை பற்றிய தவறான எண்ணமோ இவைகள் தான் மனிதனை மாசுபடுத்துறது. அதுதான் நாட்டம் இருக்கிறது. வெளியிருந்து ஒருத்தவங்க தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறார். அப்போ ஆன்மீக வாழ்வு ரொம்ப முக்கியம். புறவாழ்வு இந்த உலக புறவாழ்வைன்னா வெளி வாழ்வு. அதைத்தான் அதிகமாக மக்கள் முக்கியத்துவம் கொண்டிருக்கிறார். அகத்தை பற்றி ஒன்றுமே கருத்து. அப்போ நாம் பார்க்கிற, நாம் கேட்கிற, நாம் வாசிக்கிற இந்த நற்செய்தி, இந்த நல்ல பண்புகள் தான் என்ன இதற்கு அது ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறேன். இதற்கு குடும்பத்தில் பெரியவங்க நிறைய சொல்லுவார், அப்பா சொல்வார், அம்மா சொல்வார், பாட்டி தாத்தா நிறைய செய்திகளை சொல்வார். ஒன்றுமே இந்த பிள்ளையுடைய காலத்தை ஏற நீ வாங்க திரும்பிக்கிற
நான் சேர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு அதிகமாக நான் பார்க்கிறேன். ஒரு தந்தையோ ஒரு பெற்றோரோ அல்லது தாயோ அல்லது ஒரு பெரியவரோ இருக்கிறதா அந்த குழந்தைக்கு ஒரு படிப்படியை சொல்றாங்கன்னா பிற்காலத்தில் இந்த குழந்தை நல்ல பண்புள்ள குழந்தையாக வளரணுங்கிற நோக்கம் தான். படித்தா மட்டும் போல படிப்பும் பண்பும் இணைந்து செல்லல அப்படின்னா படிப்பு வச்சு ஒரு குழந்தை சுத்த பார்ப்போம் அவன்தான். நான் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலை பார்க்கறதுக்கு அடிப்படை பண்பு கூட தெரிகிறது. அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம்? துட்டு தான் முக்கியம். சில நேரங்கள் எனக்கு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லாத சிக்கெல்லாம் வருங்காலத்தில் வரும்னு சொல்றாங்க. அப்போ வந்து கையில் காசு இருக்கும், கரைச்சி குடிக்க முடியுமா? இது எனக்கு சோறு வேணும், கையில் காசு இருக்கு, என்ன செய்யும்? இவ்வளவுதான் வந்து நம்ம அங்கே கட்டிக்கிறோம். கையில் 500 1000 வரலாம் 2000 வரலாம். அவையெல்லாம் வீட்டுக்குள்ளே குறைச்சி வச்சு கட்டிக்குள்ள மனத்து வச்சு வச்சிருந்தாலும் கூட பார்த்து அதை ஒதுக்கிட்டு திங்க முடியாது. அப்போ பொருளாதார வீழ்ச்சியினால அவர் சொல்லுவாங்க, பொருளாதார நிபுணர்கள் வந்து அதாவது நிலங்கள்லாம் வச்சிருக்க, அதான் ஏதாவது விளைவித்து கொள்ளலாம், நான் வந்து உணவு பொருட்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் கொள்ளலாம், எல்லாத்தையும் விட்டு துட்டாக வச்சிருந்தேன்னா நகையாக வச்சிருந்த தங்கத்தெல்லாம் கரைச்சி குடிக்க முடியாது, துட்டெல்லாம் வந்து யாரும் திங்க முடியாது, ரூபாய் மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்லாம். அப்போ நம்ம என்ன அதை எது சொல்லுன்னா நம்முடைய ஆசை மனத்திலே இருக்கிற பற்று எப்படிலாம் போகுது எல்லாத்தையும் விட்டுறது, எல்லாம் விட்டு பேங்கில் போட்டு வச்சு நகைக்கெல்லாம் மாற்றி போட்டு பாதுகாக்கப்பட்டுலாம் கிடைக்கும். என்னென்ன மனிதன் சிந்தனை அவனெல்லாம் வந்து உலக சார்ந்த போக்கு இவைகள்லாம் மனிதன் ஏதோ ஒரு திசைக்கு நடந்து செல்கிறார். அங்கே அகம் சார்ந்த விஷயங்களை தேவை. ஒரு சொல்வார் 4 விதமான மனுஷன் இருக்கிறார். யாருக்கு இம்மி கூட இம்மி பைசா கூட இது செய்யாதவங்க பேர் என்ன தெரியுமா? கருவின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகை மக்கள் யாரு அப்படின்னா கணக்கு போல தானம் நிச்சயம் இருந்தால் அதை கொடுப்பாங்க. அந்த ஏனத்தானே அது வந்து சுயநல வராதுன்னு சொல்லுவாங்க. கடை இருப்பவற்றையே வளர்ந்துக்கிறார். இந்த ஒரு கைப்பெண் வந்து ஓரணா வருமான காசை அப்படியே காணிக்கிற போது இவன் வந்து மனிதனை அன்னையே முழுசா வளர்ந்துகிறவர் அவருக்கு யானை என்று சொல்லுவார். இயேசு எந்த இடத்துல வைக்கிறது? யானி அந்த நிலையில தான் இருக்கும். நாமெல்லாம் ஒவ்வொருவருமே இந்த 4 நிலைகளில் எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் நாம யோசிச்சு பார்க்கணும். இதை மனிதர் எப்படிதான் இருக்கிறார்? இவங்க எல்லோருமே கல்விதான் இருக்கு தேவை அப்படி இல்லை. ஏன் இப்போ கல்வியை பாருங்களேன், ஆண்டவர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாது. ஆண்டவரை பார்த்தோன்னே ஆண்டவருடைய அந்த நச்சல் என்ன? அன்புதான். அப்போ நான் முன்னாள் கொடுக்குறேன், வாங்கிய இறைவன் கொடுக்குறேன், வாங்க மாற்றம். இந்த மாற்றம் தான் இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி. அன்புதான் அடிப்படை. அதான் அழகா சொல்லுவார், தந்தையே நான் உம்மோடும் நீர் என்னுள்ளும் இருக்கிறது போல. தந்தையே நான் உங்களும் நீர் என்னுள்ளும் இருக்கிறது போல இவங்க எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள். ஒன்றாக இருக்கணும். அதான் இன்றைக்கு இந்த விழாப்புற சொல்லியிருக்காரு. நற்கருணை பல போதி மணிகளாலே பல போதி மணிகளை அழைத்து செய்யப்படுகிற ஒரு பொருள். அது எதை சுட்டிக்காட்டுனா ஒற்றுமையை ஒருங்கிணைப்பை சுட்டிக்காட்டுறார். அதுபோல நாமும் இருக்கணுங்கிறது தான். இன்னும் நிறைய பண்பு நலன்களை நற்கருணை ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி உங்களால் வந்து ஒரு நோயாளியை கழுவ முடிகிறது, ஒரு குஷ்டரோகி கழித்து மறந்து போட முடிகிறது, எப்படி ஏழை எளியர் இருந்தால் தெருவில் கிடக்கிற குழந்தை விழுப்பாட்டை பராமரிக்க முடிகிறது, ஈக்களுக்குள்ளே உப்பத்திற்குள்ளே இருக்கிறவரை எப்படி நீ வந்து அந்த பராமரிக்க முடிகிறது. அதெல்லாம் சிம்பிளாக இருக்கலாம். வெறும் பலத்தால் அல்ல, மனித பலத்தால் மனித பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அற்புதங்களை காமிச்சு இயேசுடைய பலத்தினால அவர் கொடுக்கிற திரும்பினால நான் இதை தான் சொல்கிறேன். நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் சொல்றாங்க. நோயாளா இருந்தாலும் சரி, சதவீதா இருந்தாலும் சரி, அல்லாமலா இருந்தாலும் சரி, துரமாமல் நாளுக்கு எல்லோருமே வெண்பலத்தால் நான் இத்தகைய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கிறது சொல்ல மாட்டான்.
ஆண்டவர் எங்களை ஆண்டவர் எங்களை கல்வியாக பயன்படுத்தும். அதான் இன்றைக்கும் நம்ம அதுதான் இதுதான் நம்மளோட இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மை கல்வியாக பயன்படுத்துறாங்கன்னா நாம் அவர் கல்வியாக பயன்படுத்த நாம் விடுதலை முடியும். பல நேரங்களில் அகத்தில் இருக்கிற ஆண்டவரை தூக்கி வெளியே வச்சிடறோம். உலகத்தில் இருக்கிற இயேசு பிரசனத்தை தூக்கி நாம் அதை என்ன செஞ்சோம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்போ எப்படி இருந்த சிந்தனை போல உலகச்சார சிந்தனையாக தான் இருக்கும். அகத்திலிருந்து வருகிற அந்த ஆற்றல் தூய ஆவியானுடைய தூண்டுதல் எங்களை நாம் அகத்தில் எடுத்துக்கொள்ளா. இப்போ நம்ம மைண்டை கூட ஆக்கிரமிக்கிறது உலகச்சார சிந்தனை. இதே சிந்தனைகள் உலகச்சார சிந்தனையாக. இப்போ இனி வருங்காலங்களில் எங்கே அன்புனா என்ன, மணிப்புனா என்ன, ஈகைனா என்ன, தியாகம்னா என்ன, கேட்க வேண்டிய சூழல் வருமோ. எல்லாரும் அந்த உலக நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற பிச்சை எடுப்பதை எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் பிச்சை போடுறதுக்கு மனசு வர ஒருத்தர் பிச்சை போடுறாங்க. அது உண்மையிலேயே வந்து பெருந்தன்மையான விஷயம் தான். அவன் என்ன செய்யறான், அவங்க தான் அதிக காசு பேங்க்ல நிறைய காசு வச்சுருக்கான். இல்லை வாப்பா நான் முதலீடு சேர்த்து விட சொல்லுவோம். பிச்சைக்காரனை உத்தியோகத்தை சேர்த்து வைக்கிறேன், 3000 சோறு போடணும். சும்மாரியா இதற்கு வருவான் அங்கே வருவான். அது சில நேரத்தில் எங்களுக்குலாம் ஒரு அனுபவம், ஒரு கண்ணு தெரியாத நான் வந்து கோல்பேட்டில் பங்குபோது அவருக்கு வந்து நான் வந்து நண்பரை பார்க்க வந்து நான் என்னுடைய அட்ரஸ் கொடுத்துட்டு நான் சென்னை போகணும். சென்னைக்கு டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தேன். அவர் மறுநாள் பார்க்கல அதே பசங்களில் ஒரு 20 இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் சென்னைக்கு போகணும். அப்போது அந்த இறங்குகிற மனது கூட என்ன ஆகிறது, மாற்று சிந்தனைக்கு வந்தது. இப்படி இருக்கிறது அந்த கண் குறைபாட்டை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவர் அங்கே திருப்பி ஒரு இடத்துக்கு அப்புறம் இந்த இடங்களுக்கு சுற்றி வந்து எவ்வளோ காசு தேவை இன்னும் சேர்த்துக்கிட்டு அவர் அந்த கண் பார்வை உண்மையை எப்படி தவறாக பயன்படுத்துறாங்க. அப்போ வந்து மனிதநேயம் என்று அங்கே எங்கே சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலேயே சமூகத்தில் நிறைய பேர் ஏழை மக்கள் அது வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க. இது பகிர்தல் என்பது அது எப்படி நற்கருணை நாம் பகிர்கிறோம். உடல் ஒன்றே உறுப்புகள் பல என்று சொல்வார். அந்த அப்பத்தை பிட்டு பகிர்கிற பொழுது பகிர்கிற அந்த தன்மையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நான் என்னை பிட்டு உங்களுக்கு தருவது போல நீங்களும் என்ன செய்யணும், உலகத்தில் உங்களை பகிரணும். இங்கே ஒவ்வொருவருமே நற்கருணை நிறைய விஷயங்களை நமக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை அழைக்கிறோம். எனவே இந்த திருவிழாவை இந்த தூய்மையான நற்கருணை நம்ம உள்ளத்திலே நாம் வாங்குகிற பொழுது நம் உள்ளம் அகமும் சரி மனதும் சரி அது அவர் வழிநடத்துகிற வழியிலே நம்ம இட்டு செல்ல நாம் எனக்கு அப்பொழுதுதான் நிச்சயமாக நான் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர முடியும். இல்லைன்னா சும்மா வெறுமனே ஒரு வாடிக்கையாக போயிடும். சில நேரங்களில் வந்து சொல்லுவாங்க பெரியவங்க, 5 மணி பூசை கலந்து கொள்ள தான் எனக்கு ஒரு மாதிரியா 5 மணி பூசையில் கலந்து கொண்டு நன்மை வாங்கலன்னா இது வெட்டப்படாமல் நான் மசமசன் இருக்குங்க. மசமசன் இது எழுது வாடிக்கை அந்த அம்மா இது சொல்லுதுன்னா வாடிக்கையை தான் அங்கே வலியுறுத்தணும். மசமசன் இருக்குமா பூசைக்கு போனோம்னா அவங்க மாதிரி இருக்கும். அவர் அந்த திருப்பணி தருகிற நற்கருணையானவர் சொல்லுகிற நற்கருணையானவர் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிற இந்த பண்பு நலன்களை நாம் யோசித்து பார்க்கணுமா இல்லை. ஆனால் அது இல்லைன்னு ஒரு மாதிரி இது வரல நற்கருணை பற்றி நற்கருணையானவரை நாம் சந்தித்துள்ளோம் என்று சொன்னால் அந்த நாடு முழுவதும் அவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார், சக்தியை கொடுக்கிறார். அவர் வழியில் நாம் அந்த நாளை முழுவதும் செய்யணும், நடத்தணுங்கிறதா வழி நடத்தணுங்கிறதா. மசமசம் இருக்கிறாங்க நற்கருணை வாங்கக்கூடாது. இது ஒரு மாதிரியாக இருக்கிறதுக்காக மூலச்சனை கொண்டு வரக்கூடாது. உண்மையிலேயே நம்ம ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், விசுவாசத்தை பழக்க வேண்டும். அதனுடைய நோக்கம். அந்த மனநிலையோடு தலைமை கொண்டு வருவோம். எனவே நம்மை ஆசீர்வதிப்பார். எனது விசுவாசமாக நான் அழைக்கிறேன்.
திருவிழாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலை உயிரை இறைவாளரை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பான சகோதரரை நம்ம நன்றாக ஆண்டவர் நோக்கி எழுதுவோம். ஒற்றுமையை அளிப்பவரே இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் நற்கருணை பணியின் மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் ஒன்றினையும் அருள் பெற வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகிறோம். தியாகத்தின் உறுதியை இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தியாக உணர்வோடு செயல்பட்டு உண்மை மற்றும் நீதியின் பாதையில் மக்களை வழிநடத்தவும் சமூகத்தில் அனைவரும் ஒற்றுமையை வளர்க்கவும் துணைபுரியுமாறு இறைவா கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் இருப்பவரே இறைவா, நம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரும் நற்கருணையும் கிறிஸ்துவின் மாணவர்களாக உடனிருப்பை உணர்ந்து வாழும் இறைமக்களை நற்கருணையும் விசுவாசத்தில் வளர்க்கவும் அருள் புரிவார் நன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அளிப்பவரே இறைவா, உலகில் பல்வேறு அச்சுறுத்தல்களும் துன்பங்களும் வாழ்வில் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி நிற்கும் மக்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்குமாறு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. அன்பார்ந்தவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து வைத்திருக்கிற நல்லாட்களை எடுத்துவார். நற்கருணை ஆண்டவர் எங்களுக்கு தேவையான ஆசிரியை சக்தி பெறுகிறார். அது மூலமாக இந்த விசுவாச வாழ்விலை நாங்கள் இருந்து தேவையான பலத்தை பெற்றுக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவையாக கொண்டாடுகிறோம். பக்கம் 156. மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காரிட பூயென்ற வருத்தமோ. மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா, என் தயக்கமோ நான் காரிட பூயென்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் மாற்றிடும் வாழ்வை, வான்மலை நின்றால் ஊற்றிடும் உயிர்வே. வசந்தம் மறுத்தால் மாற்றிடும் வாழ்வை, வான்மலை நின்றால் ஊற்றிடும் உயிர்வே. செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே. செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே. இயேசுவே, நீரின்றி நான் எங்கு செல்வேன். சகோதரரே, எங்களுடைய நாளை மறியலாம் என்பதையாக கேட்டதாக தெரியுங்கள். ஆண்டவர் தமது புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் பலனை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகள் நீட்டின் வரைமுறை குறித்து காக்கின்றன. அவை போற்றுமை அமைதியாய் முறைகளை கணிவுடன் தந்தரும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உயிர்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இந்த முறையெல்லாம் உள்ள இறைவா, ஆண்டவர் கிறிஸ்துவின் நாளையிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்களுடைய செயலும் ஆகும். என்று உதவியான குருவாகியவர் நிலையான வழிமுறை ஏற்படுத்தினார். இப்பணிக்கு வழிபடாக உங்கள் அமையமாக கொடுத்து நாம் நினைவாக நாங்கள் பரிசீலித்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கு பலியானவருடைய பெருமையை கொள்ளும்போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். எங்களுக்காக சிந்தியத்தில் ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகிறோம். ஆகவே வாழ்ந்தோடும் அனைத்தோடு சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஒரு பாடுபட்டவர் தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று சீடரை கழிக்கக்கூடியதார். அனைவரும் பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எடுத்து நன்றி கூறி சீடரை கழிக்கக்கூடியதார். அனைவரும் பெற்று பழகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான நடவடிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கிறது. அவை நினை கொடுத்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரதானமாவையோ எங்கள் ஆயர்கள் மறைமாவட்ட பதிப்பாளர் அருத்தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராக நினைவுறுவோம். உமது திரு அவை அன்பில் நிறைவேற சேர்க்கிறார். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் மீட்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கொண்டு திருமுக உரையில் ஏற்றார். அனைவரும் மீதி இறக்கமாய் பரவலை கண்ணீட்டாய மரியா அவரான யோசிப்பு இந்த திரு தூதர்கள் இந்த உலகிலே முன்னவராயிருந்த புனிதராக அனைவரோடு நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இதமான இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்தேற்று வரப்படமாட்டார். இவருடைய எல்லாம்
ஆண்டவரே கற்றுக் கொடுத்து ஜெபத்தை சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவரே தீமையை தோல்விகளை விடுவிக்க எங்களது வாழ்நாளிலே அமைதியை கைவிடுங்கள். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு காலத்தில் நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருந்து பெறுவதற்காகவும் இப்பதாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அமைதியை விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்ற பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் ஏற்க அதற்கு அமைதியையும் ஒற்றுமைப்படுத்தி வருகிறார். என்னென்ன வாழ்க்கை ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி குழுவோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. அமைதி அமைதி. உலகின் பாவங்களை போக்குகின்ற இதோரிவனின் சபரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சபரியின் விருதுக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். Good
என் சொந்தம் இனி